பாட்னா பீகார் சட்டமன்ற தேர்தல் நிறைவடைந்துள்ள நிலையில் அங்கு ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியே ஆட்சியை தக்கவைக்கும் என தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன. பீகாரில் மொத்தமுள்ள 243 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் 2 கட்டங்களாக நடந்து முடிந்துள்ளது. பீகார் வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத அளவுக்கு 67.14% வாக்குகள் தற்போது பதிவாகியுள்ளன. இந்த சூழலில் பீகார் எந்த கூட்டணி எத்தனை தொகுதிகளை வெல்லும் என்ற கருத்து கணிப்புகள் தற்போது வெளியாகியுள்ளது. அதன்படி பெரும்பாலான கருத்து கணிப்புகள் பீகாரில் மீண்டும் முதல்வர் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் பாஜக அங்கம் வகிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியே ஆட்சியமைக்கும் என தெரிவித்துள்ளன. அங்கு ஆட்சியை பிடிக்க 121 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் நியூஸ் 18 தொலைக்காட்சி வெளியிட்ட கருத்து கணிப்பின்படி ஆளும் என்டிஏ கூட்டணிக்கு 140 முதல் 150 தொகுதிகளும், தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான மகா கூட்டணிக்கு 85 முதல் 95 தொகுதிகளும் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல டைம்ஸ் நவ் வெளியிட்ட கருத்து கணிப்பில் மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் 142 முதல் 145 தொகுதிகளை தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ கைப்பற்றும் என தெரிவித்துள்ளது. ஆர்ஜேடி தலைமையிலான மகா கூட்டணிக்கு 88 முதல் 91 தொகுதிகள் வரை கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேட்ரைஸ் நிறுவனம் வெளியிட்ட கருத்து கணிப்பின்படி தேசிய ஜனநாயக கூட்டணி 147 முதல் 167 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும், ஆர்ஜேடி தலைமையிலான மகா கூட்டணி 70 முதல் 90 தொகுதிகளில் வெல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சி 2 தொகுதிகளை கைப்பற்றும் என கணித்துள்ளது. பீப்பிள்ஸ் பல்ஸ் ஊடகம் வெளியிட்ட கருத்து கணிப்பில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி 133 முதல் 159 தொகுதிகளையும், ஆர்ஜேடி காங்கிரஸ் அங்கம் வகிக்கும் மகா கூட்டணி 75 முதல் 101 தொகுதிகளையும் கைப்பற்றும் என தெரிவித்துள்ளது. ஜன் சுராஜ் 5 தொகுதிகள் வரை கைப்பற்றும் எனவும் அந்த கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்டிடிவி தொலைக்காட்சி வெளியிட்ட கருத்து கணிப்பில் என்டிஏ கூட்டணி 145 முதல் 160 தொகுதிகளிலும், மகா கூட்டணி 73 முதல் 91 தொகுதிகளிலும் வெற்றி வாகை சூடும் என தெரிவித்துள்ளது. அதேபோல பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சி 3 தொகுதிகளை வரை கைப்பற்றும் என கணித்துள்ளது. பிற கட்சிகள் 5 முதல் 7 தொகுதிகளை கைப்பற்றும் என தெரிவித்துள்ளது. தைனிக் பாஸ்கர் நிறுவனம் வெளியிட்ட கருத்து கணிப்பில் ஆளும் என்டிஏ கூட்டணி 145 முதல் 160 தொகுதிகளை கைப்பற்றும் என தெரிவித்துள்ளது. மகா கூட்டணி 73 முதல் 91 தொகுதிகள் வரை கைப்பற்றும் என்றும், பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் 3 தொகுதிகள் வரையிலும், பிற கட்சிகள் 5 முதல் 7 தொகுதிகள் வரையிலும் வெல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.